ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மேஸ்குலானிட்டி அப்படிங்கிற பெயரில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பசங்க டாக்ஸிக்கான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுதான் மேஸ்குலானிட்டி அப்படின்னு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, இந்த சொசைட்டிக்கும் மத்தியிலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி மேஸ்குலானிட்டி அப்படிங்கிறது ஜிம்முக்கு போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டாக வைக்கிறதோ, இல்லை அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறதோ, இல்லை நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிக்கிறது மேஸ்குலானிட்டி கிடையாது. ரியல் மேஸ்குலானிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் ப்ராப்பராக பண்ணி முடிப்பீங்க. அதாவது உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருப்பார் தெரியுமா, அவர் நிம்மதியாக இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதற்கான புத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் ரொம்ப நிதானமான ஒரு முடிவு உங்கள்கிட்ட இருக்கும். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரகிளான இஷ்யூவாக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஆனால் அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இதுதான் ரியலான மேஸ்குலானிட்டி. எந்த இடத்துல ஒரு பையனா மேஸ்குலானிட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இந்த சொசைட்டியோட ப்ரெஷர், அதாவது இப்படி இருந்தால் தான் ஒரு ஆண் அப்படின்னு எப்போது இந்த சொசைட்டி சொல்ல ஆரம்பிக்குதோ, முக்கியமாக ஒரு ஆண்கிட்ட அதிகமான எதிர்பார்ப்புகளை என்றைக்கு வைக்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கி இந்த மேஸ்குலானிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு. ரியலான மேஸ்குலானிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, டாமினேட் பண்ணி அந்த இடத்த அடித்து நீ பிடுங்கி போய் மேலே உட்காரது கிடையாது ரியலான மேஸ்குலானிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ப்ராப்பரான டிசிப்ளினையும் டிக்னிட்டியவும் அதை தாண்டி அதாவது உன்னோட லைஃபோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுதான் ரியலான மேஸ்குலானிட்டி. சும்மா இந்த படத்தில் காட்டுற மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இந்த இடத்த நான் பிடிச்சிட்டேன், ஒருத்தனை அழிச்சிட்டு அந்த இடத்த உட்காரதுக்கு பேர் ரியலான மேஸ்குலானிட்டி கிடையாது. மேஸ்குலனாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட்னஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். இதனால தான் ஒருத்தன் ரியலான மேஸ்குலனாக இருக்கான் அப்படின்னா நிறைய பெண்கள் அவனை சுற்றி இருப்பாங்க. ஸோ மேஸ்குலின் அப்படிங்கிற விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டியோட ப்ரெஷர்னால் தப்பாக மட்டும் போயிடாதீங்க. இப்போது இந்த மேஸ்குலானிட்டி அப்படிங்கிற பிஹேவியர்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல். ஒரு ஆண் எந்த அளவுக்கு அவனோட எமோஷனலை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேஸ்குலினாகவும் ஸ்ட்ராங்காகவும் தெரிய ஆரம்பிப்பான். அதுக்காக நான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அழணும்னு தோணுது, நான் அழாமல் இருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீ அழுத அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ ஒரு கோலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னா அந்த இடத்துல அழாமல் இருக்கணும். அதை தாண்டி உன்னோட கோபம், உன்னுடைய லஸ்ட், இதெல்லாம் எவனால் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவன் தான் மேஸ்குலின் மேன். நம்பர் 2, ரெஸ்பான்சிபிள். மேஸ்குலின் மேன் அப்படிங்கிறவன் இந்த படத்தில் வட்டுற மாதிரி ஊதாரித்தனமாக ஊர் சுத்தரமாக இருக்க மாட்டான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவன் ஒரு விஷயத்தை எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டோடு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வேலை கொடுக்குறவனுக்கு நல்லாவே புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பான் மேஸ்குலின் மேன். நம்பர் 3, மென்டல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். ஒரு ஆண் மேஸ்குலினாக தெரியணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ப்ராப்பரான ஜிம்முக்கு போயிட்டு உங்களுடைய பாடியை ஃபிட்டாக வைக்கணும். அதை தாண்டி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறதே, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது. மென்டல் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னா உங்களால் சரியாக யோசிக்க முடியாது, யார் கூடயும் ப்ராப்பராக பேச மாட்டீங்க, இல்லை அப்படின்னா தப்பாக முடிவு எடுப்பீங்க. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தப்பான விஷயங்களை நீங்கள் கன்சியூம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவேவும் கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்பர் 4, ரெஸ்பெக்ட் மென் பட் டோன்ட் பி சிம்ப். ஒரு மேஸ்குலின் மென் அப்படிங்கிறவன் ஒரு பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு பொண்ணோட எமோஷ்னல் ஃபீல் என்ன அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிருவான். ஆனால் அதுக்காக அவளுடைய காலில் போய் ஸ்லேவாகவே மாறிடவே மாட்டான், அதாவது சிம்பாக இருக்க மாட்டான். ஸோ ரொம்ப கைண்டாக இருப்பான். அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ப்ராப்பராக புரிஞ்சுக்குவான். ஆல்ரெடி இவன் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுனால இந்த லஸ்ட் அந்த மாதிரியான விஷயத்தில் ஈஸியாக விழுந்துட மாட்டான். இதனாலேயே அவனுடைய ஃபினான்ஸும் சரி, அவனுடைய ஸ்டேட்டஸும் சரி, அவன் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிதானமான ஒரு பிளேஸில் தான் வச்சுருப்பான். ஸோ மேஸ்குலின் மேன் அப்படிங்கிறவன் பெண்களை மதிக்காத மேன் கிடையாது, பெண்களை மதிப்பான் ஆனால் சிம்பாக இருக்க மாட்டான். இதை நிறைய ஆண்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடுவான். ஓகே ப்ரோ, நான் ஒரு மேஸ்குலின் மென்னாக மாறிட்டேன், அதாவது இந்த பிஹேவியர்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகாது.
2வது உங்களுடைய ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறத உன்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் பவுண்டரியில் உன்னோட ஹாப்பினஸ் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நீ ரியலைஸ் பண்ண முடியும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, சொசைட்டியில் இருக்கிற தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீ அடிக்ட் ஆக மாட்ட, முக்கியமாக அடிமையாக மாட்ட. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால உனக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறத நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்ப. அது உன்னுடைய ஃபினான்ஷியலாக ஸ்டேட்டஸையும் சரி, உன்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸையும் சரி அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் அப் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தியா, இவனை மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ மற்றவனை ஃபீல் பண்ண வைப்ப. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் உனக்கு ஒரு நல்ல விதமான நெட்வொர்க் கிடைக்கும். உன்னை சுற்றி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, நல்ல பெண்கள் இருப்பாங்க. முக்கியமாக நல்ல பெண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் வேணும் அப்படின்னா மேஸ்குலானிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக மேஸ்குலானிட்டிக்கும் டாக்ஸிக் பிஹேவியருக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தொடர்ந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ, எனக்கு இந்த கண்டென்ட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டில் நீ வீடியோ போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை தாண்டி ஃப்யூச்சரில் ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பற்றி நிறைய வீடியோ போடலான் இருக்கோம். அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நம்ம ஆண்களை ப்ரொடெக்ட் பண்ணுற லாஸ், ஆண்கள் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இஷ்யூஸ், ஃப்யூச்சரில் ஆண்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சில இடங்களில் நானே தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை திருத்திக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.